திசை காட்டி அச்சுறுத்தி மோசடியான முறையிலே மதமாற்றம் நடக்குது. மதமாற்றம் ஒரு பெரிய அபாயம். இன்னைக்கு மிகப்பெரிய நம்ம சமுதாயம் பெரிய நம்ம ஆலமரம் இருக்கும். ஆலமரத்தை வெளியிலேருந்து பார்க்கும்போது பெரிய மரமா தெரியும். ஆனா அதுக்கு உள்ள பூச்சி அரிச்சு ஓட்டையா இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாது. ஒரு சின்ன காத்தடிக்கும் போது கூட அந்த மரம் டக்குனு சாஞ்சிடும். அது மாதிரி இன்றைக்கு உலகத்துக்கே நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் கற்றுக் கொடுத்த நம்முடைய இந்து தர்மம், இந்து கலாச்சாரம் இன்றைக்கு இந்த மதமாற்றம் போன்ற சில விஷயங்களால மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கு. இந்த நிலை தொடரக்கூடாது. இந்த மதமாற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக சமுதாய மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தொடர்ந்து இந்த பணிகளை செய்து வருகிறோம். அதுபோல ஆடி மாதங்களிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து திருவிளக்கு பூஜை நடத்துவது, அந்த சமுதாய குழந்தைகள் கூடிய இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்துவது, சமய வகுப்புகள் நடத்துவது, துறவிகள், மடாதிபதிகள், பெரியவர்கள் எல்லாம் அந்த பகுதிக்கு அழைத்து கொண்டு போய் அந்த பகுதியில அவர்கள் இல்லங்களிலே திருவிளக்கு ஏற்றி வைத்து அவர்கள் பகுதியில் சாமி விளக்கெல்லாம் கொடுத்து பிரசாதங்கள்லாம் கொடுத்து ஒவ்வொரு சாமியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்களா, சாமியெல்லாம் எங்கள் பகுதிக்கு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஏக்கம்லாம் சமுதாய மக்கள்கிட்ட இருக்கு. அதையெல்லாம் போக்க வேண்டும் என்ற பணியை தொடர்ந்து நம்ம செய்து வருகிறோம். இன்றைக்கு வரக்கூடிய காலகட்டங்களிலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பூ வச்சுப்பாங்களா, பொட்டு வச்சுப்பாங்களா, நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடுவாங்களா, வீட்டில் விளக்கேற்றுவாங்கிறது கூட நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. இதுதான் இன்னைக்கு போகக்கூடிய சூழ்நிலை. அது மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கு. நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டாதான் நமக்கு கட்டி காப்பாற்றி கொடுத்த இந்த தர்மத்தை, கலாச்சாரத்தை எவ்வளோ கோயில்கள் இன்னைக்குலாம் அந்த கோயிலெலாம் எப்படி கட்டாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படி நமக்கு எவ்வளோ விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் காப்பாற்றி வரக்கூடிய நம்முடைய தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை நம்ம எல்லாம் பார்க்கணும். இந்த இந்து தர்மத்தை, கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பங்கு பெண்களாகிய உங்கள்கிட்ட தான் இருக்கு. எப்படி நம்ம இந்த திருவிளக்கு பூஜை அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே நடத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப அந்த பகுதியில் திருவிளக்கு பூஜை நடத்தும் போது அதுலேயே ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து விளக்கு பூஜை எப்படி நடத்துறது என்னங்கிறத அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு அதுக்காக பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல தொடர்ந்து அந்த பகுதியிலே திருவிளக்கு பூஜை நடத்த சொல்லும் பொழுது வேற்று சமயத்தவர்கள் அங்கே உள்ள நுழைய முடியாத சூழ்நிலை இருக்கு. இது நம்ம நிறைய பகுதியில் பார்த்துருக்கோம். இது நம்மளுடைய பணிகளுக்கு கிடைத்த வெற்றியா நம்ம பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு இந்த வருடம் இந்த இனிமையான பொங்கல் விழாவை நம்முடைய கோமலவல்லியம்மன் ஆலயத்தில் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் மத்தியில நம்ம இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். நம்மளையெல்லாம் ஆசீர்வதித்து நமக்கு சில அரிய தகவல்களை, அரிய விஷயங்களை ஆசீர்வதி வழங்குவதற்காக திருவாரூர் சுவாமிகள் சுவாமிகள் அவர்கள் நம்ம திப்பிராஜபுரத்தில் இருக்கிறாங்க. அவங்க அஸ்ஸாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பகுதியில் நான் இன்னும் நேரம் கூட பார்க்கல. நான் பத்திரிகை வைக்க வர சாமின்னு சொல்லியிருந்தேன். இந்த வேணாம்னா நானே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சுவாமிகள் இந்த பகுதியிலே நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் வந்திருப்பது நாம் செய்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இப்போ சாமி நம்முடைய கலாச்சார தர்மத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அவர் சொன்னதுக்கு பிறகு எல்லாருக்கும் நம்ம இந்த பொங்கல் பரிசு கொடுப்போம். இதான் நிகழ்ச்சி. எல்லாரும் சிறப்பான முறையில் என்னோட ஆசை. நான் திருவாரூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொங்கல் கண்டிய உட்குலத்துக்கு நடத்துகிறேன், ஆடி நடத்துகிறேன், எல்லாமே எங்கள் ஐயா மாதிரி உள்ளவங்களை அழைச்சி வச்சு இன்னும் எல்லாரும் ஒன்றா சேரணும், ஒரு தாய் மக்களாக இருக்கணும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கூட நம்ம நிகழ்ச்சியை கையில் இருக்கிறாங்க. கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ ஜல்லிக்கட்டு ஓடுறதுக்கு நடந்துட்டாங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு நடந்துட்டாங்க. அதாவது நம்ம இந்து பண்டிகை நம்ம இந்துக்கள் தான் செய்யணும். ஒரு தாய் மக்களாக ஜாதி வேற்றுமை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி தான் இந்து மக்களோட நோக்கம். அந்த வழியில் நான் திருவாரூர் மாவட்டத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு செஞ்சுட்டு வரேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு எப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாரும் ஒற்றுமையாக வரணும். உங்களால் ஒரு கண்ட்ரி மாதிரி போட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கோயிலில் நீங்களாம் ஒரு லேடிஸு ஒரு 10 பேர் பேசுனீங்கன்னாவே அந்த மத மாற்றம் வராமல் இருக்கும். நீங்கள் ஒரு ஒற்றுமையாக ஒரு டீமாக இருந்தாலே ஒரு வளர்ச்சி அடையும். ஏதோ ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்கள் ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அதை நம்ம தெய்வத்துக்கு வழிபடுற மாதிரி ஒற்றுமையாக இருந்தாலே மற்ற மதத்துக்காரங்க நம்மளை மதம் மாற்ற மாட்டாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்போ கோலம் போடுறதை விட்டுட்டாங்க, மஞ்சள் பூசுறதை விட்டுட்டாங்க. எல்லாமே நம்ம வளர்த்து கொண்டு வர ஒரு காலகட்டத்தில் அடிப்படையில் தான் இன்னைக்கு விஞ்ஞான உலகம் ஆகிப்போச்சு.
அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அழிஞ்சு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்து மக்கள் கட்சி சார்பாக இந்த மாதிரி நலத்திட்டங்களை செஞ்சு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு சீர்காழி சமீபத்தில் கூட நம்மளுடைய மடத்துக்கு சீர்காழி கோவிந்தராசன் அவர்களுடைய மகன் சிவசிதம்பரம் டாக்டர் சிவசிதம்பரம் வந்தார். அப்போ கூட சீர்காழியில் 2 நாள் திருவிழா நிகழ்ச்சியில் அப்படி ரொம்ப மிகப்பெரிய ஆற்றல் மிக்க மனிதர்களை பாரத தேசத்திற்கு தந்த புண்ணிய பூமி சீர்காழி. இந்த ஊர்ல இன்னைக்கு நாம இங்க விஜயம் செய்து உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. சன்னியாசிக்கு வந்து எல்லாரும் சமம், வேறும் வேண்டாம் வேண்டுவன எல்லாமே இராடி சேர்ந்தாருக்கு. அப்போ தேவையில்லை என்ற எண்ணத்தை விடுத்த இறைவனை சமகுணத்துடன் இருக்கும் இறைவனை சேர்ந்த துறவிக்கும் அதே குணத்துடன் இருப்பதுதான் தர்மம். ஆகவே நீங்கள் எல்லாரும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் உலக நன்மைக்காக பிரார்த்திக்கும் துறவிகள் நாங்கள். உங்களுடைய அனைவரின் நன்மை கருதி ஒரு நாளும் நாங்கள் பூஜித்து வருகிறோம். அதுபோன்று உலகத்திற்கே நாகரிகம் சொல்லிக் கொடுத்த நமது தமிழ் கலாச்சாரம் இந்த அறுவடை திருநாள் என்பது ஒரு உத்தமமான, அந்த கலாச்சாரத்துல ரொம்ப உத்தமமானது இந்த அறுவடை திருநாள். ஏன்னா உழவர்களுக்கு உணவில்லாமல் வாழ முடியாது. அந்த உணவை தந்து உழவர்களையும் சரி, இந்த கதிரவனை இந்த உலகிற்கு பிரத்யட்சமான தெய்வமாக விளங்கும் கண்ணால பார்க்கக்கூடிய சூரியனை போற்றி வழங்கும் இந்த அரிய ஒரு நன்னாளில் திருநாளில் நம்மை சேர்ந்தவர்கள் அனைவரும், அதாவது இந்த கொடுக்கறது எதுக்குன்னா, சில நேரங்களில் நம்மளால பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், ஒரு வெளியூர் போகிற இடத்துல அவங்களுடைய அந்த பணம் வைத்திருக்கும் அந்த பர்ஸை வந்து தொலைச்சிடலாம் சில சமயம். ஏன்னா அவர்களால் வெளியில் போய் சொல்ல முடியாது. யாராவது ஒரு உதவியோடு தான் அந்த ஊருக்கு வந்து சேரும். வந்தப்புறம் அவங்க பணக்காரங்க தான், அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கப்பட்டவங்க. அது மாதிரி சில நேரங்களில் பண்டிகை கொண்டாடும் சமயங்களில் சில பேருக்கு அதை கொண்டாட முடியாத சூழல்கள் ஏற்படும். அப்போ நம்மளை சேர்ந்தவங்க யாரும் கொண்டாடாமல் இருந்துடக்கூடாது, நம்ம மக்கள் எல்லாரும் அந்த பண்டிகை சந்தோஷமாக நடக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோடு இந்த மாதிரியான தொகுப்புகள் எல்லாருக்கும் வழங்கப்படும். இந்த தொகுப்புகள் உரிய முறையில் நீங்கள் எல்லாரும் அந்த இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்து எடுத்துக்கும் பொழுது அது உலக நன்மைக்கும் ஆகிறது, உங்களுடைய நன்மைக்கும் ஆகுது, அது கொடுத்தவங்களுக்கும் நன்மை செய்யும். இந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யும் எல்லா தர்ம விஷயங்களும் உலக நன்மை கேட்கப்படும். அதை செய்கிறவங்களுக்கும் நல்லது, வாங்கிக்கிறவங்களுக்கும் நல்லது. அது ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய எண்ணப்பூர்வமான மகிழ்ச்சியான நன்மை ஏற்படும். ஆகவே இந்த மாதிரியான சங்காரியங்களை நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் நிர்வகிக்க வேண்டும். அர்ஜுன் சம்பந்தவர் மிக நீண்ட கால நண்பர். அவர் செய்யும் பல தர்மத்திற்கான விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். மிக சந்தோஷம். இந்த ஊரில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும்போது ரொம்ப சந்தோஷம். அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம்ம ஜெயராமன், நம்ம திருவள்ளூர்காரர்கள் நம் கூட உள்ள ஊர்களுக்கெல்லாம் விளக்கு பூஜை செய்வது, இங்கெல்லாம் வந்து ஒரு அடித்தட்டு விஷயங்கள் போய் சேர முடியாதுன்னு நினைக்கிற இடம் இருக்கோ அங்கெல்லாம் போய் அங்கே கோவில்களை அங்கே மீட்டூர் பண்ணி அங்கே விளக்கு பூஜை செய்து பல வேலைகளை திருவாரூரில் சுற்றி செய்து கொண்டிருக்கிறார். அவர் மூலமாக இவர் கொடுத்த அழைப்பு நமக்கு ஒரு பெரும் சந்தோஷமாக சீர்காழியில் நாம் கலந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நாம் கருதுகின்றோம். ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாம் சந்தித்தது சந்தோஷம், ஆசீர்வாதம். இந்த பொங்கல் முதல் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும், ஆரோக்கியங்கள் மேம்பட வேண்டும், உணவுக்கு பஞ்சம் இல்லாமல்
சுத்தரிக்கணும் வாங்க ராய் எல்லாத்துக்கும் ஆட்சி சாமி பண்ணி தான் போவார். சரி ஆரம்பிச்சு விட்டுட்டு எல்லாம் கோயிலுக்குள்ள வச்சுருவோம்.